வலுவான மனநிலை என்பது ஒருபோதும் வீழாமல் இருப்பதில்லை. விழுந்தவுடன் எவ்வளவு சீக்கிரம் மீண்டெழுகிறோம் என்பதே ஆகும். அமைதியாக இருந்து சிக்கலின் வேரை கண்டறிவதன் மூலம் சிக்கலை தீர்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் எதிர்மறை எண்ணங்களை ஏற்க மறுப்பதன் மூலம் சுய அன்புடன் உங்கள் மன அமைதியை பாதுகாத்து கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது எந்த பலனையும் தராது. அது உங்கள் தற்போதைய செயல்பாடுகளிலிருந்து உங்களை திசை திருப்பும் என்பதை உணருங்கள். அளவுக்கு அதிகமாக சிந்திப்பதை நிறுத்த உங்கள் மூச்சின் சீரான தாளத்தில் கவனம் செலுத்தி தற்போதைய தருணத்திற்கு திரும்புங்கள். அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் துன்பங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். உங்கள் தற்போதைய வழி உங்கள் வாழ்க்கை கதையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. அதுவே முழு வாழ்க்கையும் அல்ல. நீங்கள் சோர்வாக உணரும் போது பிறருக்கு உதவி செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே திரும்பப் பெறுவீர்கள். பெரிய விஷயங்கள் உருவாவதற்கு நேரம் எடுக்கும். சோர்வடையும் போது ஓய்வெடுப்பதில் தவறில்லை. ஆனால் ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீர்கள். நீங்கள் சோகமாக இருந்தால் கடந்த காலத்திலும், கவலையாக இருந்தால் எதிர்காலத்திலும் இருக்கிறீர்கள். அமைதியாக இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். புயலால் அசையாத பாறையைப் போல இருங்கள். புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் அஞ்சாமல் மன உறுதியுடன் நில்லுங்கள். வாழ்க்கையின் 8 உலகியல் நிலைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது லாபம் மற்றும் நஷ்டம், புகழ் மற்றும் அவமானம், பாராட்டு மற்றும் நிந்தனை, இன்பம் மற்றும் துன்பம். எது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, எது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உங்கள் எதிர்வினையை தேர்ந்தெடுப்பதில்தான் உண்மையான பலம் இருக்கிறது.